தப்பு தானே டீச்சர், தப்பு தானே. இப்போ உங்களுக்கு கால் வலி கை வலின்னா நீங்க வீட்டுல இருந்திருக்கான், ஆள் வச்சு நீங்க பண்ணிருக்கான். இந்த பிள்ளைங்களா பிரிஞ்சு பிள்ளைங்களா வச்ச கால் தடவீங்க டீச்சர்? காலத்தோட இல்லம்மா, காலத்தோடவே இப்போ ஒண்ணு வேண்டாம். உங்க பிள்ளைங்களை நீங்க ஸ்கூலுக்கு விட்டுருக்கீங்க, அங்க உள்ள டீச்சர்ஸ் உங்க பேர பிள்ளைங்களை வச்சு கால தடவுனா நீங்க என்ன பண்ணுவீங்க டீச்சர்? விட்டுருவீங்களா? சரி டீச்சர் தடவிட்டு போட்டு அப்படின்னு விடுவீங்களா? விடுவீங்களா? விடுங்க. பிள்ளைங்கள விடுவாங்களா? ஒரு நாள்னா கூட நீங்க சொன்ன மாதிரி சரி டீச்சர் உங்க பிள்ளைங்க தானே, ஆனா நீங்க ரெகுலரா பண்றீங்க, கஷ்டமா இருக்கு டீச்சர். நீங்க எதனால இந்த பிள்ளைங்களை ஒதுக்குறீங்க? உங்க பிள்ளை தொடவே இல்ல, தடவல்ல, போய் சொல்லக்கூடாது. சரி சரியா போன விடுங்க. ஒரு நாள் சரியா ஒரு பிள்ளையாவது தடவனா இல்ல, ஒரு நாள் சொன்னீங்க காலு தான் தடவனா, பின்ன என்ன தடவனா? அப்ப இந்த விரல் தனியாவா இருக்கு டீச்சர்? காலோட சேர்ந்து தானே இருக்கு. தடவுனது தப்பு தானே டீச்சர். நீங்க ஸ்கூலுக்கு வந்தா பிள்ளைங்களுக்கு பாடம் மட்டும் தான் சொல்லி கொடுக்கணும், நீங்க பிள்ளைங்களை வேலை வாங்க கூடாது டீச்சர், அது தப்பு. கன்னியாகுமரி கருங்கல் அருகே கோட்டவிளை செல்லங்கோணம் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை மாணவர்களை தமது கால்களை பிடித்துவிடச் சொல்லி வேலை வாங்கியதாக கூறப்படுகிறது. பாத்ரூம் கழுவ வைத்ததாகவும் தெரிகிறது. இதை அறிந்த பெற்றோர் தலைமை ஆசிரியரை சரமாரியாக கேள்வி கேட்டனர். இவங்க 2 பேரும் சொல்லல, எல்லா பிள்ளைங்களும் சொல்றாங்க, சாட்சியும் இருக்கு. சொன்னாங்களா சொல்லல? செல்லு யூஸ் பண்ணணும், பசங்க சொன்னாங்க செல்லு யூஸ் பண்ணணும், செல்ல யூஸ் பண்ணா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எழுது போடும்போது டீச்சர் ரீல்ஸ் பாப்பாங்க. இவன் பயந்து தான் இவனுக்கா பயப்படாத, சரியா? இங்க நீங்க போன உடனே டீச்சர் என்ன அடிப்பாங்க, திட்டுவாங்க, கவனிக்க மாட்டாங்க. அப்படிதான் நீங்க பண்ணது தப்பு, பெரிய தப்பு.